ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் நமக்கு தந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன, நீ எனக்காக என்ன செய்தா என்று சொல்லி. ஆபிரகாமுக்கு சில ஆண்டுகள் கழித்து அந்த நன்மை பெற்றுக்கொண்ட பின்பு ஈசாக்கை நீ எனக்காக பலியிடுவாயா என்று சொல்லி கேட்கின்றார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு செல்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா என்று சொல்லி தேவன் அடிக்கடி சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? மனிதனுடைய இயல்பு தேவனை விட்டு பிரிந்து செல்வது. யார் அப்படி செய்கிறது? பிசாசினுடைய தந்திரம் தேவனை விட்டு தூரமாக்க வேண்டும் என்பது. அவன் மனிதனை அப்படியே தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இருள் சூழும் காலம் என்று சொல்லி பாடினோமே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தோமே. திறவுண்ட வாசல், இன்னும் கொஞ்ச காலம்தான். பிசாசானவன் எவ்வளவு வேகமாய் செயல்பட முடியுமோ அவ்வளவு வேகமாய் செயல்படுகின்றான். தெரிந்து கொண்டவர்களை வஞ்சிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்து கொண்டவர்களை வஞ்சிக்கின்றான். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? வேதாகமத்தில் அப்படி 2 மனிதர்களை இன்றைக்கு உங்களோடு கூட அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன். 2 மனிதர்களிடத்திலும் ஆண்டவர் கேட்கின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட உலாவும்படியாக அவர் விரும்புகின்றார், பேசும்படியாக விரும்புகின்றார். இறங்கி வந்து ஜனங்களோடு ஜனமாய் அவர் வாழும்படியாக விரும்புகின்ற ஒரு தெய்வம். அண்ட சராசரத்தையும் படைத்தவர். ஏதேன் தோட்டம் அழகுமிக்க ஒரு தோட்டம், எல்லாம் இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகின்ற மிகப்பெரிய ஒரு அழகிய ஒரு தோட்டமாக இருந்தது. அங்கே எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளலாம், எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று மாத்திரம், இந்த கனியை நீ புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். ஆனால் சர்ப்பமானது தந்திரமாக ஏவாளை வஞ்சித்து தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமையின் வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. கீழ்ப்படியாமையின் வாழ்வு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை தொலைத்துவிடும். இந்த தேசத்திற்கு எத்தனையோ பல தலைவர்களை கடவுள் உருவாக்கி அழகாக கொண்டு வருகின்றார். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். சில ஆண்டுகள், சில நாட்கள் கழிந்த பின்பு அவர்கள் இது எனக்குரியது, இது நான் தான் ஆளுவேன், நான் தான் எல்லாவற்றையும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே சொல்லுகின்ற அநேக மனிதர்கள் தோற்று போகிறதை நாம் பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஏராளமான மனிதர்கள் அப்படி தோற்று போயிருக்கின்றார்கள். இது நான் சம்பாதித்தது, இது நான் பெற்றுக்கொண்டது, இது எனக்குரியது என்று சொல்லி சர்ப்பம் தந்திரமாக ஏவாளை வஞ்சிக்க, ஏவாளோ அதற்கு இணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே பிசாசு தந்திரமாக நம்மை வீழ்த்தி விடுகிறான். காரணம் என்ன? நீ ஆண்டவருக்கென்று எதையாகிலும் கொடுத்து விடு, அது போதும், நீ புறப்பட்டு செல்ல வேண்டாம் என்று சொல்லி. தேவன் மனிதனோடு கூட எப்பொழுதும் பேசும்படியாக விரும்புகின்றார். எல்லா நிலைமையிலும் இடைபட விரும்புகின்றார். ஆனால் தேவனுடைய சத்தத்திற்கு தூரமாக ஆதாம் சென்று விடுகிறதை நாம் வாசிக்கிறோம். அது நிமித்தமாக நடந்த சம்பவங்கள் என்ன, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் அவன் சுயமாய் சத்ருவினுடைய, பிசாசினுடைய, சர்ப்பத்தினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக நடந்த சம்பவம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கிற ஒரு பூமியாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் பலனையே புசிப்போம். வருத்தத்தின் பலனே. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. உடைய குடும்பத்திற்கு ஒரு தலைவனாக இருக்கலாம்,
அந்த வேளையிலே நாம் கீழ்ப்படியாமல் செல்வோம் என்றால், கீழ்ப்படியாமல் வாழ்வோம் என்றால், நம்முடைய குடும்பம் முழுவதும் ஒரு சாபத்திற்கு நேராக சென்றுவிடும். நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒருவேளை வீட்டிற்கு தலைவனாக இருக்க வேண்டிய, தகப்பனாக இருக்க வேண்டிய, இயேசுவை போல வழிகாட்ட வேண்டிய அநேக புருஷர்கள் தடுமாறுகின்றார்கள். தவறான பழக்கத்தில், குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகின எத்தனை குடும்பம் சீரழிந்து போகிறது. அது நிமித்தமாக நம்முடைய பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வை அந்த குடும்பத்திற்கு வைக்கிறார். எத்தனையோ பேர் தவறான பழக்கம், ஆலயத்திற்கும் போவார்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறதை போல இருக்கும், ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பில்லாத ஒரு வாழ்வு. ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கின்றார், புசிக்க வேண்டாம் என்று சொல்லி விலக்கின கனி அவன் புசித்ததினாலே இப்பொழுது என்ன செய்து கொண்டான்? ஒளிந்து கொண்டான். ஒளிந்து கொண்டவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் அவனை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது எஜமானை பார்த்து சொல்லுகிறான், நான் தவறு செய்து விட்டேன், ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாக இருக்கின்றீர்களா? ஆண்டவர் இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ எனக்கு வேண்டும், நீ என்னால் படைக்கப்பட்டவன், நீ எனக்கு வேண்டும், நீ என்னுடையவன், நீ எனக்காக வாழ வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை கேட்டதினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் அப்படி வாழ முடியாது? இந்த வேளையிலே ஆண்டவர் அப்படி உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் என்ன நடக்கிறது பாருங்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததினாலே 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதாம் அப்படி கீழ்ப்படியாமல் போனதினாலே நடந்ததினாலே முதலாவதாக பூமி சபிக்கப்பட்டது. அது நிமித்தமாக வருத்தத்தின் பலனை ஒவ்வொரு நாளும் அவன் புசிக்கிறான். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன், 22, 23. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணிலிருந்து ஆண்டவர் உருவாக்கினார் மனிதனை. மீண்டும் மண்ணுக்கு திரும்ப செல்லுகிறான். இழந்து போன அந்த மகிமையான வாழ்வு, அந்த நித்திய வீட்டை அவன் இழந்து போய்விட்டான். அந்த ஏதேன் தோட்டத்தை, தேவன் உலாவுகிற அந்த இடத்தை அவன் இழந்து போய்விட்டான். காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் சர்ப்பத்தின் சத்தத்திற்கு, சத்துருவின் சத்தத்திற்கு, சாபமான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். எத்தனை பேர் ரகசியமாய் வீட்டுக்கு தெரியாம இன்றைக்கும் சிகரெட் குடிப்பழக்கம், எத்தனை பேர் அதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள்? கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை செய்கின்ற எத்தனை மனிதர்கள் என்று உண்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஈசாக்கை அழைத்து சென்றான். அழைத்து செல்லும் பொழுது, கேட்கும் பொழுதெல்லாம் ஈசாக்குக்கு பதில் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த உலகம் உங்களை எப்பொழுதும் வஞ்சித்துக் கொண்டேதான் இருக்கும், உலகம் உங்களை இழுத்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீங்கள் உலகத்திற்கல்ல, உலகத்தை எல்லாம் படைத்த எஜமானுக்குரியவர்கள். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கு திரும்ப செல்லுகிறான். தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் துரத்தப்பட்டவனாய் மாற்றப்பட்டு விட்டான். ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை விலக்கி வைக்கின்றார். இழந்து போன அந்த மகிமையான வாழ்வை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்றால் அந்த நித்திய வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்க அழைக்கிறார். இருள் எவ்வளவு சூழ்ந்திருக்கலாம், எந்த நிலையில் இருக்கலாம், இயேசு உங்களோடு பேசும் பொழுது நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால்
உங்களுடைய வாழ்க்கை நித்திய வாழ்க்கையாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையாய் மாறும். இழந்து போன பிரசன்னத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்று நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் ஒரே குமாரனை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. நித்திய வீட்டின் பிரஜைகளாய் நீங்களும் நானும் மாறிவிடுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் அவரை போல நிழலாய் வாழ வேண்டும், அவருக்காய் வாழ வேண்டும். ஆதாமை போல அல்ல, புதிய வாழ்வு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றார். சபிக்கப்பட்ட வாழ்விலிருந்து உங்களை விலக்க விரும்புகிறார். அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உமக்கு நான் சொந்தம், உமக்கு நான் அடிமை, என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் விட்டு விடுகிறேன். விட முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் எவைகளை எண்ணினாலும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எண்ணிய பொழுது கூட அநேக நேரங்களில் அவைகளை பார்க்கும் பொழுது ஈர்க்கப்பட்டு மறுபடி நீங்கள் அடிமையாகிறீர்களா? பயப்படாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் விட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இழந்து போன வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமில்லாமல் மறைந்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் இந்த வேளையில் பார்த்து உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? சர்ப்பம் என்னை வஞ்சித்து விட்டது, நன்மை தீமை அறியத்தக்க எல்லாவற்றையும் நான் பார்த்து விட்டேன், ஆகவே மேலாடை இல்லை, ஆடை இல்லை என்று சொல்லி நான் ஒளிந்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு சொன்னது யார்? பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு காரியம், நீ எனக்கு வேண்டும். என் மகனே, நீ எனக்கு வேண்டும். நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உன்னை நான் விடுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னை தள்ளி விடுவதில்லை. எவ்வளவு பெரிய பாவங்களை நீ செய்திருக்கலாம், எனக்கு விரோதமாக நீ எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவர் அப்படி உங்களை அழைக்கின்றார். நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கலாமா? ஆதாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகுவதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. சர்ப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றான். சபிக்கப்பட்ட மனிதனாய் மாறிவிடுகிறான். தெய்வ பிரசன்னத்தை விட்ட தோட்டத்தை விட்டு அவன் விலக்கப்படுகின்றான். இன்றைக்கு ஆண்டவர் நித்திய வீட்டின் தோட்டத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவரோடு கூட வாழும்படி, நித்திய காலமாய் வாழும்படி உங்களை அழைக்கின்றார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக வாழ்வேன். இதுவரை ஒளிந்து கொண்டேன், தூரமாய் கிடந்தேன், தெய்வ சமூகத்தை விட்டு தூரமாய் போய்விட்டேன். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு மாத்திரம்தான் நான் அடிமை, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி சொல்லுங்கள். இரண்டாவதாக, ஒரு மனிதனை உங்களோடு கூட அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே நமக்காக பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஒரு மனிதன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை பிரத்யேகமாக வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். அவன் ஒரு தீர்க்கதரிசி. நமக்கு நன்றாக தெரியும், எலியா என்பது அவனுடைய பெயர். ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை அவனுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். ஏராளமான நன்மைகள். ஒரு முறை அநேக போராட்டம் நெருக்கமாய் அவனுக்கு சூழ்ந்து கொள்ளுகிறது. பாகால்கள் எழும்பி வந்து பலிபீடங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி வைராக்கியமாக அறிக்கை செய்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38-39. என்ன நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆண்டவரை அறியாத ஒரு பெரிய கூட்டம் அங்கே நின்று எப்படியாகிலும் இந்த பலிபீடத்தில் தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ அவர்கள் இரவு பகலாக முயற்சி செய்கின்றார்கள்.
ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. பெரிய அற்புதத்தை எலியா மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார். பலிபீடத்தை செப்பனிடுகின்றான், எல்லாவற்றையும் சரி செய்கின்றான். சரி செய்த பின்பு அங்கே பலிக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைக்கிறான். இப்பொழுது ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லுகிறான். அற்புதம் நடக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கின்றார்கள், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். பலிபீடம் செப்பனிடப்படுவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். ஆனால் இவ்வளவு பெரிய அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்த பின்பு அங்கே நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே பெரிய காரியங்களை செய்த எலியாவுக்கு ஒரு பெரிய சோர்வு வருகிறது. ஓடி போகிறான். அவனை விரட்டி கொண்டு பல ராஜாக்கள் வருகின்றார்கள், எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி. ஆகவே பயந்து விடுகின்றான். பலிபீடம் செப்பனிடப்படும் பொழுது கர்த்தரின் வல்லமை இறங்கும். உங்களுடைய வீட்டின் பலிபீடம் செப்பனிடப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வீட்டில் இறங்கும். எவ்வளவு பெரிய பாகால்கள், எவ்வளவு பெரிய பிசாசின் தந்திரங்கள் இருந்தாலும் அவைகள் விலகி போகும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வேளையிலே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் பலிபீடம் செப்பனிடப்படும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கும். கர்த்தர் மகிமையாக இறங்கி பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. உலகத்தின் முடிவு பரிந்த நம்மோடு கூட இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்த எலியாவுக்கு அங்கே ஒரு பெரிய பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்கிறார், எலியாவே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு கெபிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார். தூதன் வந்து அவனை திடப்படுத்துகிறான். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ ஏன் இங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ தவறு செய்ததினால் தயங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறாயோ? இல்லை என்றால் யாரோ உங்களை அறியாத ஒரு நபர் உங்களுக்கு விரோதமாக வந்து எசேபேலை போல உங்களை விரட்டி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்களோ? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதன் உங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய வறட்சியான சூழ்நிலையை கூட அவர் காகத்தை அனுப்பி உங்களை போஷிப்பார். அது மாத்திரமல்ல, தேவ தூதன் எலியாவை நோக்கி நேராக வந்து அவருக்கு போஜனம் கொடுக்கிறார். போஜனம் கொடுப்பது மாத்திரமல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை அவருக்கு சுட்டி காண்பிக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய பணி மிகப்பெரிய பணி. நீங்கள் கர்த்தருக்கென்று சாதிக்க வேண்டிய காரியம் மிகப்பெரிய காரியம். உலகத்தின் ஈர்ப்புகளினாலே சோதிக்கப்பட்டு உலகத்தின் காரியங்களில் நீங்கள் அடிபட்டு இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் போய்விடும். மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அற்புதத்தை ருசித்தவன், பாகால்களை கொன்று குவித்தவன். ஆனால் அவனுக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள், சோர்வுகள் வரத்தான் செய்கிறது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், அவனுடைய தூதனை அனுப்பி, போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய காரியம் மிகப்பெரிய காரியம். ஆனால் அவனோ உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பக்கூடும். நீங்கள் நன்மை செய்தது நிமித்தமாக அநேகர் தீமையாக எழும்பக்கூடும். நீங்கள் பயப்படாதிருங்கள். இது கொஞ்ச கால வாழ்வுதான். ஆனால் கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் வைராக்கியமாக நிற்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையானாலும் அவர் உங்களை காத்துக்கொள்ளுவார், காத்துக்கொள்ளுவார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவன் சொல்லுகிறான், நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே அழகாக வார்த்தைகளை சொல்லுகிறார் பாருங்கள். பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும்
அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். நீ கண்களை ஏறிட்டு பார். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போனாயோ? கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். உங்களை எவ்வளவாய் சிறப்பாய் எவ்வளவு அழகாக நடத்தின ஆண்டவர் அவர். கண்களை ஏறிட்டு பாருங்கள். உங்களுக்காக ஆண்டவர் சில கூட்டத்தை வைத்திருக்கிறார். சில மனிதர்களை உங்களுக்காக பிரத்யேகமாக வைத்திருக்கிறார். நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள், ஒளிந்து கொள்ளாதிருங்கள், தேவ சித்தத்தின்படி கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்கிறார், எங்கே இருக்கிறாய்? இங்கே உனக்கு என்ன வேலை? உனக்காக நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ புறப்பட்டு செல் என்று சொல்லுகிறார். நிறைய மனிதர்கள், நிறைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்த அநேகர் கூட தயக்கத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த வேளையில் உங்களை பார்த்து கேட்கிறார், எனக்காக நீ வரமாட்டாயா? எனக்காக நீ எழும்ப மாட்டாயா? ஏன் அப்படி கர்த்தர் கேட்கிறார் என்றால், இந்த தேசம் பறந்து விரிந்து கிடக்கிறது. கர்த்தரை அறியாத ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய அன்பை சொல்ல நீ எலியாவை போல வேண்டும். உனக்காக இஸ்ரவேலிலே மிகுதியாக 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ மட்டும் தனியாக செல்லவில்லை. உன்னோடு கூட நீ எங்கே இருந்தாலும் அங்கே தேவதூதர்கள் உண்டு, கர்த்தரின் ஆட்கள் உண்டு, காகம் உண்டு. வறண்டு போனாயோ, சோர்ந்து போனாயோ, தயங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறாயோ, பயப்படாதே. எலியாவே, நீ எழும்பு. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ எழும்பு. இந்த தேசத்திற்கென்று நீ வைராக்கியமாக வேண்டும். சாதிக்கும்படியாக உன்னை அழைக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, எனக்கு அருமையான தாயே தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணித்திருப்பீர்கள் என்றால் அதற்கு நேராக நடத்துங்கள். எவ்வளவு சூழ்நிலை ஆனாலும் பரவாயில்லை, என்னவானாலும் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆவலோடு கூட இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கென்று அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் என்றால் எந்த ஊழியமானாலும் அதற்கு ஆலோசனை கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தைரியமாக இருங்கள், தைரியமாக அர்ப்பணம் செய்யுங்கள். அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துங்கள். உலகத்தின் சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபட்டு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். பலிபீடத்தை செப்பனிட்டுக் கொள்ளுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். உங்களுடைய பலிபீடத்தை செப்பனிட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் எந்த பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கிறது? எந்தெந்த பலிபீடங்கள் இன்னும் செப்பனிடப்பட வேண்டி இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை தேசத்திற்கு ஆசீர்வாதமாக வைப்பார். அது மாத்திரமல்ல, வசனம் என்ன நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? சபிக்கப்பட்ட பூமியை சரித்திரம் பெற்ற ஒரு பூமியாக மாற்ற தேவனுடைய பிள்ளைகளால் தான் முடியும். சர்ப்பம் வஞ்சித்த அநேக மனிதர்களை விடுவிப்பதற்கு யாரால் முடியும்? கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற கொண்ட, கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்துகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளால் தான் முடியும். அப்படி என்றால் உங்களுடைய பலிபீடத்தை செப்பனிட்டு முழுமையாக உங்களை அர்ப்பணியுங்கள். எலியாவே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எனக்காக வேண்டும், எனக்காக நீ ஓட வேண்டும். இன்னும் வெகு தூரம் நீ பயணிக்க வேண்டும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டு உங்களை அழைக்கிறார். ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வேளையில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உலகத்தில் வாழ்கின்ற ஒரு சராசரி மனிதனைப் போல ஒரு சராசரி கிறிஸ்தவனாய் நீங்கள் வாழ்ந்து விடாதிருங்கள். கிறிஸ்துவுக்கென்று நான் எதையாகிலும் செய்ய வேண்டும், யாரையாகிலும் ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஐயோ, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. 100 வருடம் கழித்து பிறந்த ஈசாக்கை ஆண்டவர் கேட்கிறார் என்றால், ஏன் உங்களுடைய பிள்ளைகளை, ஏன் உங்களையே நீங்கள் கொடுக்க கூடாது? அவருடைய ராஜ்யத்தை விரிவாக செய்ய ஆண்டவர் இந்த வேளையில உங்களை அழைக்கிறார். இருள் சூழ்ந்த இந்த உலகத்திற்கு அவருடைய அன்பை கொண்டு செல்லும் மனிதர்கள் தேவை. திறவுண்ட வாசல் அடைபடும் முன்பதாக கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்கும் மனிதர்கள் தேவை. ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எனக்கு வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்படி நாம் அர்ப்பணம் செய்யலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம்.
பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே நீ எனக்காக வேண்டும், மகளே நீ எனக்காக வேண்டும். சர்ப்பம் உங்களை வஞ்சிக்கலாம், இல்லையென்றால் இந்த உலகம் உங்களை, சபிக்கப்பட்ட பூமி அநேக நேரங்களிலே உங்களை திசை திருப்பி இருக்கலாம். பயப்படாதிருங்கள். உங்களுடைய பலிபீடத்தை செப்பனிடுங்கள், உங்களுடைய பலிபீடத்தை சரி செய்யுங்கள். இருதயமாகிய பலிபீடத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். உலகத்தின் சூழ்நிலைகள், உலகத்தின் காரியங்கள், ஈர்ப்புகள் எவைகள் உங்களை இருதயத்தை வஞ்சித்திருக்கிறதோ அவைகளிலிருந்து விடுபட்டு இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி, இயேசு காட்டுகின்ற வழிகளை நான் ஒவ்வொரு நாளும் நடப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால், உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால், ஊழியத்திற்கு நீங்கள் தயாராக எழும்பி வாருங்கள். கர்த்தருடைய பணிக்கு நீங்கள் எழும்புங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். அர்ப்பணிக்கலாமா? நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்து கொண்ட ஆண்டவர், மகனே மகளே நீ எனக்கு வேண்டும். வஞ்சிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து நித்திய வீட்டிற்கு ஜனங்களை அழைத்து செல்ல நீ எனக்கு வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை இந்த வேளையிலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும், ஒவ்வொரு வாழ்க்கையும் புதிதாக்கும் சுவாமி. அது மாத்திரமல்ல, அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். அவருடைய பலிபீடங்களை செப்பனிட்டு புதிதாக்குகின்ற இந்த வேளையிலே கர்த்தர் நீர் அவர்களை வைராக்கியமாக பயன்படுத்தும். தகப்பனே, உம்முடைய தெய்வீக அபிஷேகத்தின் கரம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஒவ்வொருடைய குடும்பங்களையும் மூழ்கி ஆண்டவர் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மூடட்டும் சுவாமி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. நீரை காத்துக்கொள்ளும். அர்ப்பணித்த பிள்ளைகள் வைராக்கியமாக நிற்க கர்த்தனை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அப்படி நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்ய அதிக ஆசையோடு கூட இருக்கிறேன், எனக்கு எப்படி செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் எங்களோடு கூட திரையில் காணுகின்ற இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் ஊழியத்தில் உதவி செய்யவும் ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பலிபீடம் கட்டப்படட்டும். நீங்கள் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக வாழுங்கள். ஆண்டவர் உங்களை பிரத்யேகமாக அழைக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே